அடுத்தது மெயினா சளி இருமல். ஒரு ஆளுக்கு சளி பிடிச்சாலே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தாலி சாதி சூரணம் இல்லைன்னா வடகம், இதை நீங்க தினமும் கூட எடுத்துட்டு வரலாம். பெரியவங்களா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் தேன்ல கலந்து எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் தேன்ல கலந்து நீங்க எடுத்துக்கலாம். இது நாட்பட்ட சளிகளுக்கு ரொம்ப பெஸ்டான மெடிசனா இருக்கும். அடுத்தது காய்ச்சல், உடம்பு வலி, மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குது, காய்ச்சல்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிலவேம்பு கஷாயத்தை ஒரு 30 மில்லி அளவுக்கு தினமும் நீங்க குடிச்சிட்டு வரலாம். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது படிப்படியா உங்களுக்கு அந்த உடம்பு வலி குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தா தொண்டை வலிக்கு, நம்ம தொண்டை ரொம்ப வறண்டு போய் இருக்கு, குத்துற மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹெர்பல் டீயை நீங்க எடுத்துக்கலாம். இதை தினமும் கூட இந்த குளிர் நேரங்கள்ல தினமும் நீங்க குடிச்சிட்டு வரலாம். அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் சுக்கு மிளகு, இது ரெண்டையும் 10 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட லவங்கப்பட்டை இது ஒரு 5 கிராம். இது மூணையும் நல்லா லைட்டா வறுத்துட்டு